பாம்பே உயர்நீதிமன்றம் சட்டவிரோதமாக பறந்து விரிந்து கிடக்கும் குடிசைகளை கட்டுப்படுத்த மாநில அரசின் தகுதி இழப்பு கொள்கையை உறுதி செய்தது மற்றும் ரீடெவலப்மெண்ட் பலனை தடை செய்தது. இருப்பினும் இந்த விதிகள் தாராவில இருக்கிறவங்களுக்கு பொருந்துமா? எனவே பதில் இல்லை. எப்படி சரியாகும் என்பதை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. நம்ம பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில இந்தியாவை உலகம் முழுவதும் வளர்ந்த நாடாக உயர்த்தும் அந்த வேளையில இந்தியாவை சேரி இல்லாத நாடாக மாற்றும் தீர்மானம் எடுக்கப்பட்டது. இந்த பணியின் ஒரு பகுதியே நம்ம முதல்வர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் தலைமையில மாநிலத்தில் மேற்கொள்ளப்படும் சேரி இல்லாத மும்பை இயக்கம் ஆகும். ஆசியாவின் மிகப்பெரிய குடிசை பகுதியை வளர்ந்த நகரமாக மாற்றும் தாராவி ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் மிக முக்கியமான திட்டமாகும். சமீபத்திய தீர்ப்புல பாம்பே உயர்நீதிமன்றம் அங்கீகரிக்கப்படாத அல்லது சட்டவிரோத குடிசை கட்டமைப்புகள் மற்றும் நீட்டிப்புகளை ரீடெவலப்மெண்ட் செய்வதற்கான தடையை உறுதி செய்தது. ஜோப்பு திட்டத்தின் மேல் தளங்கள் மறுமேம்பாட்டின் பயனாளிகளாக இருக்காது என்ற நம்ம மாநில அரசின் 2018 முடிவை நீதிமன்றம் உறுதி செய்தது. இந்த நேரத்தில் குடிசைகளின் மேல் தளங்கள் ஆபத்தானவை என்று உயர் நீதிமன்றம் முக்கியமான வலியுறுத்துள்ளது. எனவே அவற்றை மறுவளர்ச்சி திட்டங்களின் கீழ் முறைப்படும் முடியாது. இது எல்லாமே நம்ம மாநில அரசின் கொள்கை தொடர்பான நீதிமன்றத்தின் அவதானிப்புகள். ஆனா தாராவி குடியிருப்பாளர்களுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில தாராவில் உள்ள மேல்மாடி வீடுகளுக்கு மாநில அரசின் கொள்கை பொருந்தாது. அது எப்படி? அதற்கான ஆதாரம் என்ன? அதையும் பார்க்கலாம் வாங்க. இதை பத்தி நம்ம ஜிஆர் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அக்டோபர் 4, 2024 அன்று வெளியிடப்பட்ட அரசாங்க முடிவின்படி நவம்பர் 15, 2022 வரை தாராவில் உள்ள அனைத்து மேல்மாடி அடுக்குமாடி குடியிருப்பாளர்கள் மலிவு விலையில் வாடகைக்கு வீடுகள் வாங்க முடியும். இந்த திட்டத்தின் கீழ் ஃப்ளாட் வச்சிருக்கிறவங்க மும்பையில் உள்ள தாராவிலிருந்து 10 கிலோமீட்டர் சுற்றளவில் 300 சதுர அடியில வீடு 25 ஆண்டுகளுக்கு பேரளவு வாடகைக்கு கிடைக்கும். 25 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த குடியிருப்பாளர்கள் வீட்டை சொந்தமாக்குவார்கள். இது தவிர இந்த கொள்கையில தாராவில் இருக்கிறவங்களுக்கு நெகிழ்வு தன்மையை கொண்டுள்ளது. இதன் காரணமாக வசிப்பவர் இந்த வீட்டை 25 ஆண்டுகளுக்கு எப்போது வேண்டுமானாலும் மொத்தமாக வாடகையை செலுத்தி சொந்தமாக்கி கொள்ளலாம். நான் சாந்தி இசை பாலன் தாராவியில் இருக்கேன். இங்கே தாராவிக்குள்ளே சர்வே ஆகிட்டு முதல்ல இருந்து இங்கே வீடு பில்டிங் வரப்போகுதுன்னு இப்போ வந்துட்டு அண்ணா நகர்லேருந்து நாங்கள் பேசினோம். மேலே உள்ள ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் இங்கே வீடு கொடுக்காங்க. தாராவி எல்லாமே இங்கே ப்ராஜெக்ட் டெவலப் ஆகிட்டு இருக்கு. சரி, இந்த கட்டணத்தை யார் தீர்மானிப்பது? இந்த வாடகையை மற்றும் வீடு வாங்கும் விலை டிஆர்பி மற்றும் மாநில அரசால் நிர்ணயிக்கப்பட்டு வசூலிக்கப்படும். பின்வரும் ஆவணங்களை பூர்த்தி செய்யும் மேல்தளத்தில் வசிப்பவர்கள் திட்டத்தின் கீழ் தகுதி பெற்றார்கள் என்று ஜிஆர் மேலும் கூறுகிறது. வணக்கம், என் பேர் இமானுவேல் நாடார். நான் டோர்வாடோவில் இருக்கிறேன். இந்த டிஆர்பி இந்த சர்வே பண்ணுறாங்க கவர்மெண்ட் கிடையாது. எங்களுக்கு ரொம்ப நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களுக்கு கீழே இருக்கிற ஃப்ளோரும் கொடுக்குறாங்க, மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் வீடு கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். இது எல்லாருக்கும் எல்லா பப்ளிக்குமே நல்லா அதை ஆதரிக்கிறாங்க. இது வீடு வேணும் அப்படின்னு இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. நாங்கள் ரொம்ப நன்றியாக தெரிவிக்கிறோம். கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அனைத்து தாராவில் இருக்கிறவங்களுக்கும் வீடு வழங்குவதற்காக குடிசை மறு மேம்பாட்டின் வரலாற்றில் இது ஒரு தனித்துவமான முயற்சியாகும். மகாராஷ்டிராவின் வரலாற்றில் தாராவி ரீடெவலப்மெண்ட் மிகவும் உள்ளடக்கிய ஒன்று மற்றும் மக்களை மையமாக கொண்ட ரீடெவலப்மெண்ட் திட்டமாகும். இந்த திட்டம் குடிசைகள் இல்லாத மும்பைக்கான அரசாங்கத்தின் தொலைநோக்கு பார்வை எடுத்து காட்டுகிறது. மறுபுறம் நம்ம
தாராவில் இருக்கிற ஒவ்வொருக்கும் உரிமையான வீடு உள்ளது. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதை மட்டும் இல்லாமல் நம்ம தாராவில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.